ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான விளாக், இன்ட்ரெஸ்டிங்கான விளாக். ஏற்கனவே போட்ட விளாகில் தொடர்ச்சி தாங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன விளாக்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வால்பாறை பற்றி தான் நான் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, நாங்கள் இந்த பொங்கல் லீவுக்கு எப்படி போனோம், எப்படிலாம் போய் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எப்படி நாங்கள் இந்த டூரை நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வரப்போகுது. இப்போ நம்ம வால்பாறை ஸ்டார்டிங்கில் மலையில் ஏற போகிறோம். ஏறி போய்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக இந்த வால்பாறையில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குறது எல்லாமே இயற்கை சீன் தாங்க, நேச்சுரல் தான். இப்போ மலையாக இருக்கும். நாங்கள் ஒரு 40 கொண்டை ஊசி வளைவை தாண்டி தான் வால்பாறை போய் ரீச் பண்ணோம். அப்போ நம்ம வால்பாறை போய் ரீச் பண்ணண்டா ஹேர்பின் பெண்ட் 40 தாண்டணும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சின்ன சின்ன அருவிகளாக வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இயற்கை சீன் ஃபுல்லாக வால்பாறை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னங்க மலை பிரதேசம் தான். நிறைய பேர் போகவும் வரவும் இருந்தாங்க. எங்களுக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம் வால்பாறை போகிறது. நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் எப்பவும் தனியாக போகிறத விட ஃபேமிலியாக எல்லாம் சேர்ந்து போகிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. வாட்டர் ஃபால்ஸ்ன்ட்டு இங்கே ஒரு பிளேஸு, அங்கே நின்று நாங்கள் மேலோட்டமாக வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷார்ப்பாக நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கிறது ஒரு 12:30 இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து குரங்காருவி மங்கி ஃபால்ஸில் குளித்தது வரையும் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதோட தொடர்ச்சி தான். அந்த பொள்ளாச்சி மங்கி ஃபால்ஸ்லேருந்து நாங்கள் குளித்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வால்பாறையை நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஷார்ப்பாக அங்கே போய் நாங்கள் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த 40 கொண்ட ஊசி வளைவையும் தாண்டி போகிறதுக்கு போகிற வழி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு தேயிலை தோட்டம் தாங்க. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஸ்லோவாக ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன்டா. நான் போய் பார்த்தா மட்டும் போதுமாங்க. என்னோட வியூவர்ஸான நீங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் போய் பார்த்த எல்லா இடத்தையும் நீங்களும் போய் பார்த்துருக்கன்ற அனுபவத்துக்காண்டி தான் நான் ஃபுல் வீடியோ ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராவல் எங்களுக்கு ரொம்ப பெரிய ட்ராவலாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகிறோங்க. உங்களுக்கு இந்த ட்ராவல் யூஸ் ஆகும். ஏன்னா வால்பாறைக்கு போகிற வழியில் எத்தனை பிளேஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், எங்கெங்கெல்லாம் போய் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். லன்ச்சு எப்படி நாங்கள் ஒன்றா சமைச்சிட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு மங்கி ஃபால்ஸ் போட்டாச்சு, ஆலையார் டேம் போட்டாச்சு. அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ லன்ச் எங்கன்னா நாங்கள் புக் பண்ணி வச்சுருக்க ஹோம் ஸ்டேயில் தான் நாங்கள் லன்ச் சாப்பிட போகிறோம். அந்த வீடியோ வரையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சர்க்கிள் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணி நீங்கள் பார்த்த இன்பத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வால்பாறை நீங்கள் போய் என்ஜாய் பண்ண மாதிரியே அந்தளவு தெளிவாக எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வால்பாறை டூர் போகிறதுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் ரூம் புக் பண்ணியாச்சு. எங்கே என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்களும் அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு எங்கே ரூம் கிடச்சிச்சின்னா ஹோம் ஸ்டே க்ரீன் ஹோல்ட் ஹோம் ஸ்டேன்ற இடத்துல தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிச்சு. மோஸ்ட்லி வால்பாறையில் டவுனில் தாங்க எல்லா ரூமும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் அங்கே போடுறத விட முன்கூட்டியே சீசன் டயத்துலலாம் போட்டுட்டு போயிருங்க. நார்மல் சீசன் இல்லாத டயத்தில் நீங்கள் போய் போட்டுக்கலாம். க்ரீன் ஹோல்டு ஹோம் ஸ்டேயில் 2 காட்டேஜ்னு புக் பண்ணோங்க. இப்போ நம்மளுக்கு 2 காட்டேஜ்னா அதில் ஒரு காட்டேஜில் 10 பேர் நம்ம தங்கிக்கலாம் தாராளமாக, இன்னொரு காட்டேஜில் 10 பேர் தங்கிக்கலான்ட்டு 2 காட்டேஜ். அப்போ எங்கள் ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க. 15 டேஸ்க்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி புக் பண்ணி வச்சுட்டு அட்வான்ஸாக 4000 ரூபீஸ் பே பண்ணி புக் பண்ணியாச்சுங்க. அப்படி தான் நாங்கள் இந்த வால்பாறை ட்ராவலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களோட பிளான் படி ஃபஸ்ட்டு ஒரு நாள் வால்பாறையில் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த 2 நாளைக்கு கேரளாவில் போய் ஸ்டே பண்ணுறது தான் எங்களோட ஃபேமிலியோட ட்ரிப் பிளான்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் போகிற வழி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வியூலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பாதிக்கு பாதி தான் நம்ம கடந்திருக்கோம். சரியான வெயிலாக இருந்துச்சுங்க. நல்ல வெயிலாகவும் நைட்டு வந்து கொஞ்சம் ஜில்னஸாகவும் இருக்குண்டு புக் பண்ண இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம போத்துற அளவுலாம் ரொம்பலாம் குளிராக இல்லை. எப்போவுமே நீங்கள் வால்பாறை போகண்டா அன்சீசன் டயத்தில் போயிடக்கூடாது. சீசன் டயத்தில் போனீங்கன்னா தான் அந்த கிளைமேட்டை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பார்த்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட்டு, அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஒரே அழுத்து தான் வால்பாறையில் போய் தான் க்ரீன் ஹோல் ஹோம் ஸ்டேயில் தான் காரை ஸ்டாப் பண்ணோம். அந்த அளவு ஒரே அழுத்தில் விடாமல் 1.5 மணி நேரத்தில் நாங்கள் வால்பாறை ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக நம்ம மலைக்கு அடிவாரத்துலேருந்து ரீச் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க வால்பாறை போய் ரீச் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 40 கொண்டை ஊசி வளைவையும் தாண்டி நம்ம இப்போ வால்பாறை டவுனுக்கு வந்தாச்சு. வர்ற வழி ஃபுல்லாமே ஹோம் ஸ்டேவாக இருக்குது. இப்போ நம்மளோட ஹோம் ஸ்டே பேர் க்ரீன் ஹோல்ட் ஹோம் ஸ்டே. அங்கே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே போகிற வரையும் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதாங்க க்ரீன் ஹோல்ட் ஹோம் ஸ்டே வந்துருச்சு. இன்னும் 2 செகண்டில் நம்ம உள்ளே போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ரீன் ஹோல்டு ஹோம் ஸ்டே நம்ம ரீச் பண்ணியாச்சு. இப்போ வாங்க உள்ளே போய் மீதி காசு எப்போவுமே உள்ளே போகிறப்பே நம்ம பே பண்ணிடணுமா. நாங்கள் எல்லாம் ரூம்லாம் எங்கே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு ரிசப்ஷனில் கேட்டுட்டு அவங்களே எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாகவே எங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு ரூம் திறக்கிறாங்க பாருங்கள், அங்கே மட்டுமே 2 பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூமோட ஒரு ஹால், நம்ம பேசுகிற மாதிரி வெளியில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ரூமு தான் ஃபஸ்ட் ரூம். இதே மாதிரி செகண்ட் ரூமையும் ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 2 ரூம் இருக்குது. அதே மாதிரி சோஃபா செட்லாம் போட்டு ஹாலில் உட்காந்துக்கிற மாதிரி இதில் கிச்சன் இருக்குங்க. இப்போ நம்ம போகிற ரூமு தான் நம்மளுக்கு ஃபுல் வியூ, கிளாஸ் வியூ மாதிரி போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓவராலாக இவங்களோட காட்டேஜ் தான் பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுலேயுமே 3 ரூமுங்க. அப்போ ஒரு ரூமு, ஃபஸ்ட் ரூமு, செகண்ட் ரூமு, அப்போ தேர்ட் ரூமு, இது 3மே அட்டாச் பாத்ரூமோட 3 ரூமுங்க. இந்த வியூலேருந்து பார்த்தா நம்மளுக்கு உள்ளே படுத்துக்கிட்டு பார்த்தாலே ஃபுல் வியூ நம்மளுக்கு டீ எஸ்டேட்டோட வியூ தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த லாஸ்ட் ரூம்லேருந்து பார்த்தா மட்டும் எஸ்டேட் வியூ தெரியாது. ஃபஸ்ட் ரூம்லேயும் செகண்ட் ரூம்லேயும் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தெரியுங்க. ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து நீங்கள் க்ரீன் ஹோல்ட் ஹோம் ஸ்டே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் வந்து ஒழுங்காகவே எங்களை பார்க்கவே இல்லைங்க. அங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இதில் வந்து ஃபுல் வைஃபை நெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வைஃபை எடுக்கலை. அப்புறம் வந்து அப்பப்போ வாட்டர் நாங்கள் கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. சர்வீஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் ஸ்டே பண்ணுற அளவு நீட்டாக இருந்துச்சு. பாத்ரூம் எல்லாமே நீட்டாக நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து ரூம் பாய் வந்து நம்மளை கவனிக்கவே இல்லைங்க. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி கேட்டால் கொண்டாந்து கொடுக்குறதே இல்லை. தண்ணி நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தால் அடுத்த நாள் தண்ணி வாட்டர் இல்லைன்ட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து ஹீட்ரு வந்து எப்போவுமே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஹீட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணால் வரவே இல்லை. எல்லா கண்ட்ரோலும் அவங்க வச்சுக்கிட்டு நாங்கள் போட்டுட்டோம், ஆனால் உங்களுக்கு கிடைக்கல, இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஒன்று தாங்க மைனஸ் பாயிண்ட். மற்றபடி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. நீட்டாக நாங்கள் தங்கிட்டு வந்தோம். இப்போ ஒவ்வொரு ரூமுக்கு 2 ரூமு. அப்போ வந்து 20-22 பேர்த்துக்கு மேலே நாங்கள் சூப்பராக ஸ்டே பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே எங்களுக்கு எல்லா ரூமும் கிடச்சதுனால அங்கேயே நாங்கள் தனித்தனியாக ஸ்டே பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நாங்கள் என்னங்க ரூம் பார்த்தாச்சு, செட்டில் ஆயாச்சு, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து லஞ்ச் டைம். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் நான் செஞ்சுட்டு வந்தது சப்பாத்தி, அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இட்லி, இதெல்லாம் மார்னிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து என்னோட மச்சி வீட்டிலேருந்து கீ ரைஸ், அப்புறம் ஃபிஷ் கிரேவி, சிக்கன் கிரேவி, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ அதுதாங்க நாங்கள் ஃபேமிலியாக இருந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் ரெஸ்ட்டு போட்டுட்டு தான்
நெக்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் போய் விசிட் பண்ணுவோம். அது நாங்கள் எங்கே போகிறோம், எந்த பிளேஸ் போகிறோன்ட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்போ முடிஞ்சிச்சுன்னே உங்களுக்கு தெரியாது, அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.